மருத்துவமனை வலிப்பு நோய்க்கான அதிநவீன அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்துகிறது. சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனை மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு வலிப்பு நோயை குணப்படுத்துவதற்கான அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது விரிவான நரம்பியல் பராமரிப்பிற்கான அப்போலோ மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது. இந்த முயற்சி அப்போலோவின் விரிவான மருத்துவ நிபுணத்துவம், வலிப்பு மேலாண்மை ஆகியவற்றுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கிறது. மருத்துவ உயர் சிறப்பு தன்மைக்கான அப்போலோ மருத்துவமனையின் விரிவான அர்ப்பணிப்பையும் சுகாதார பராமரிப்பில் புதுமையையும் இந்த புதிய அறுவை சிகிச்சை திட்டம் எடுத்து காட்டுகிறது. இந்த வலிப்பு நோய் அறுவை சிகிச்சை திட்டம் அப்போலோ பிரதான மருத்துவமனையிலும் அப்போலோ புரோட்டீன் புற்றுநோய் மையத்தின் ஒருங்கிணைந்த வளங்கள் மூலமும் செயல்படுத்தப்படுகிறது. வலிப்பு மேலாண்மையில் சிறப்பு பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவரும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் அரவிந்த் சுகுமாரன், மூத்த நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் முத்துக்கனி உள்ளிட்ட புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர்கள் குழுவால் இந்த சிகிச்சை திட்டம் வழிநடத்தப்படுகிறது. இந்த சிகிச்சை திட்டத்தில் வலிப்பு நோய்க்கு இதுவரை 15 அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளன. அப்போலோ மருத்துவமனையின் மூத்த நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் முத்துக்கனி கூறுகையில், இந்தியாவில் ஏராளமான எண்ணிக்கையிலான வலிப்பு நோயாளிகள் உகந்த மருத்துவ சிகிச்சை இருந்த போதிலும் வலிப்பு நோய் தாக்கங்களுடன் தொடர்ந்து போராடுகின்றனர். எங்கள் மேம்பட்ட அறுவை சிகிச்சை திட்டம் இந்த நோய்க்கு பொருத்தமான உறுதியான தீர்வை வழங்குகிறது. இது வலிப்பு நோயின் தாக்கம் இல்லாத வாழ்க்கையை வழங்குகிறது. அப்போலோ மருத்துவமனை எப்போதும் ஒரு முழுமையான அணுகுமுறையை பின்பற்றி அதிநவீன சிகிச்சையை உறுதி செய்வதிலும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பின்பற்றுவதிலும் முன்னோடியாக உள்ளது. இந்தியா முழுவதும் நரம்பியல் சிகிச்சையையும் நோயாளிகள் குணமடையும் விகிதத்தையும் மேம்படுத்துவதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் என்றார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணது இன்டர்நேஷ்னல் எபிலெப்சி டேயை ஒட்டி மக்களுக்கு எபிலெப்சி சர்ஜரி குறித்த ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் எபிலெப்சி சர்ஜரிக்காண்டி வி ஹவ் ஸ்டார்டட் எபிலெப்சி சர்ஜரி ப்ரோக்ராம். அந்த சர்ஜிக்கல் ப்ரோக்ராமில் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் 15 பேஷண்ட்ஸுக்கு, அதாவது கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு நோய் உள்ளவங்களுக்கு 15 பேருக்கு வலிப்பு நோய் பண்ணி முடிச்சிருக்கோம். 13 பேர் கம்ப்ளீட்லி சீஷர் ஃப்ரீ, அதாவது அவங்களோட வலிப்பு நோய் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு நோய் உள்ளவங்களுக்கு சரியான வலிப்பு நோய்க்கான சர்ஜரி பண்ணணும்னா அவங்களோட வலிப்பு நோயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அதுக்காண்டி தான் இந்த ப்ரெஸ் மீட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கும் ஒரு ஃபிட்ஸு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இப்போ இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டேர்ம் வீடியோ இஜி, ஒரு ஹை குவாலிட்டி 3 டெஸ்லா எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன், மெக் ஸ்கேன், இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம அந்த வலிப்பு நோய் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பகுதியை முழுமையாக அகற்றுவதன் மூலமாக நம்மளால் வலிப்பு நோயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். தேங்க்யூ. ஐ எம் டாக்டர் எஸ் முத்துக்கனி, கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் அண்ட் எபிலெப்டாலஜிஸ்ட் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு 11 இயர்ஸாக எபிலெப்சி இருக்குது. எனக்கு எபிலெப்சின்னா இது ஒரு டைப் ஆஃப் எபிலெப்சி வித் ஆடிட்டரி ஹாலுசினேஷன். அது எப்படின்னா எனக்கு ஆழ்ந்த மாதிரி ஏதாவது சவுண்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு சீசன் வலிப்பு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எபிலெப்சி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டோம். நிறையா மெடிக்கேஷன்ஸ் நான் 10 இயர்ஸாக எடுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு என்னென்னா அந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. வலிப்பு கண்ட்ரோல் ஆனாலும் எனக்கு அந்த சவுண்டு கேட்குறது, யாராவது பேசுகிற மாதிரி கேட்குறது, அது கண்ட்ரோலே ஆகலை. அது இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சீசர் எபிசோட்ஸும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேரேஜும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இன்னும் அது இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ நாங்கள் முத்துக்கனி சாரோட அவேர்னஸ் வீடியோ பார்த்து ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணோம். அப்போ பண்ணும்போது தான் சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்களும் மீட் பண்ணிட்டு எம்ஆர்ஐ, அதே மாதிரி தான் எம்ஆர்ஐ இஜி எடுத்தோம். ரெண்டுமே எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. சரி அட்வான்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வீடியோ இஜி எடுத்தோம், பெட் ஸ்கேன் எடுத்தோம். அதுக்கப்புறம் மெக் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போது எனக்கு என்ன எபிலெப்சி, எந்த இடத்துல ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறக்கே எனக்கு 11 இயர்ஸ் ஆகிடுச்சு.
ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி யாருக்காவது சீசஸ் இருந்துச்சு, முக்கியமாக ஏன் பெண்களுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதனால் அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். மேரேஜு, ரிலேட்டிவ்ஸ் சைடு, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம். ஸ்கூலில், ஆஃபீஸ்லலாம் வந்து என்னால் உட்காந்து ஒர்க் பண்ணவே முடியாது. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னால் முடியலன்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு மெசேஜ் போட்டு நான் திடீர்னு கிளம்பி போயிடுவேன். என்னால் அந்த ஹாலுசினேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன், இது வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ சர்ஜரி வந்து முடிஞ்சு எனக்கு 3 months ஆக போகுது. இப்போ வந்து சர்ஜரி முடிஞ்சதுலேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கிடையாது. தேங்க்ஸ் டு டாக்டர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட் அண்ட் போத் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.